வாங்க இப்போ எப்படி நம்ம வந்து யூஎஸ்பி பூட்டபிள் பென்ட்ரைவை பேஸ் பண்ணி விண்டோஸ் எப்படி நம்ம லேப்டாப்பில் இல்லைனா டெஸ்க்டாப்பில் எப்படி ஓஎஸ் போடுறதுன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூட்டபிள் பென்ட்ரைவை நீங்கள் உங்கள் சிஸ்டமில் ப்ளகின் பண்ணிக்கோங்க. ப்ளகின் பண்ணிவிட்டு சிஸ்டமை வந்து பவர் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பவர் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சிஸ்டமுக்குமே வந்து ஒரு யூஎஸ்பி பூட்டபிள் பூட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா F12. ஸோ நான் F12 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். F12 ப்ரெஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா பூட்டபிள் மோடில் போயிடும். ஸோ பூட்டபிள் மோடில் போயிடுச்சுன்னா இதுதான் வந்து பூட்டபிள் மோடோடைய ஆப்ஷன்ஸு. ஸோ இதில் வந்து இந்த பென்ட்ரைவ் இங்கே காட்டும் பாருங்கள், UEF1 சாண்டிஸ்க் பார்ட்டிஷன் 1 சொல்லும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய பூட்டபிள் பென்ட்ரைவை உங்களுக்கு லிஸ்ட்டில் காட்டும். அந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் பென்ட்ரைவை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். இப்போ நீங்கள் என்ன ஓஎஸ் போட போகிறீங்க, விண்டோஸ் 10 64 பிட்டா இல்லை 32 பிட்டா. 64 பிட் மேக்ஸிமம் நீங்கள் 4GB மேலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் போடுறது அட்வைசபிள். அப்படி இல்லைனா 32 பிட் போட்டுக்கலாம். 32 பிட்டில் வந்து மேக்ஸிமம் 4GB ரேம் தான் சப்போர்ட் பண்ணும். 64 பிட்டில் மோர் தென் 4GB ரேம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து 64 பிட் ஓஎஸ் போட்டுக்கிறேன். ஏன் சேஃப் சைட் நான் போட்டுக்கிறேன்னா, இப்போ ஒரு வேளை எனக்கு 4GBலேருந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும், 8GB நான் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நான் ஓஎஸ் மாற்ற தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பியும் ஓஎஸை வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு திருப்பியும் 64 பிட்டில் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் சேஃப் சைடுக்கு நீங்கள் 64 பிட்டே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பூட் ஆகுது. இப்போது ஆப்ஷனுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இதில் என்ன கேட்குன்னா, உங்களுடைய லாங்குவேஜ் வேர்ஷன் கேட்கும், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கீபோர்டுடைய மோடு என்னன்றது கேட்கும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்கும், அதை விட்டுடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் நவுன்னு கேட்கும், இன்ஸ்டால் நவ் கொடுங்க. இப்போ செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த செட்டப்பில் வந்து உங்களுக்கு அது 1 by 1 என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றது உங்களுக்கு ஒரு செட்டப் மோடாக காட்டும். இது வந்து ஆப்ஷனில் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கு சூஸ் பண்ணும். நீங்கள் ஒரு வேளை நீங்கள் 8.1 வெர்ஷன் வச்சுருக்கீங்க இல்லை விண்டோஸ் 7 வெர்ஷன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக போட போகிறேன், ஃபுல் ஃபார்மேட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறேன்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து என்னென்ன பார்ட்டிஷன் இருக்குன்றதை காட்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் என்ன பார்ட்டிஷனில் இருக்குது, மற்ற பார்ட்டிஷன் என்னென்னு இருக்குன்னு 1 by 1 காட்டுது. ஸோ இதில் நான் ஏற்கனவே இருக்கிற பார்ட்டிஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டெலீட் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா ஃபுல் ஃபார்மேட் ஆகும். ஸோ இதுதான் அந்த பார்ட்டிஷனு டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். அப்ளை ஆகிடுச்சு. நான் இப்போ திருப்பியும் ஃபார்மேட் பண்ணுறேன். ஏன்னா ஃபார்மேட் பண்ணேன்னா அது என்ன ஆகும்னா திருப்பியும் அந்த ஃபைல் ஸ்டோரேஜ், அந்த ஃபைல் மெத்தட்லாம் வந்து ஃபைலுடைய அலோகேஷன்லாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நான் ஃபார்மேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மோடு இருக்குது. ஒன்று ஜிபிடி மோடு, ஒன்று எம்பிஆர் மோடு. ஒருவேளை நீங்கள் பூட்டபிள் பென்ட்ரைவை ஜிபிடி மோடில் வச்சுருந்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் எம்பிஆரில் வந்து பூட்டாக இருந்ததுன்னா எம்பிஆரில் தான் நீங்கள் பென்ட்ரைவே பூட்டபிள் ரெடி பண்ணணும். ஜிபிடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிபிடியில் பூட்டபிள் மோடு ரெடி பண்ணணும். அது நீங்கள் ரூஃபர்ஸ் வந்து எப்படி விண்டோஸ் பூட்டபிள் பென்ட்ரைவ் நான் ரெடி பண்ணணுன்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2 மோடும் எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை அதில் நான் காமிச்சிருப்பேன். இப்போ நான் பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அப்படியே பூட்டபிள் பண்ணிவிட்டு 1 by 1 இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஃபைல்ஸ் என்ன ஆகிடுச்சுன்னா பென்ட்ரைவ் வந்து காப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதாவது என்ன பேசிக்காக இன்ஸ்டலேஷனுக்கு தேவையோ அந்த ஃபைல்ஸ் வந்து பென்ட்ரைவ்லேருந்து, அதாவது பூட்டபிள் பென்ட்ரைவ் யூஎஸ்பி பென்ட்ரைவ்லேருந்து காப்பி பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அது வந்து இன்ஸ்டலேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கும், ரெடி பண்ணிக்கும், தயார்படுத்திக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த இன்ஸ்டலேஷனுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும்.
ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அது எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ வந்து செட்டப் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம விண்டோஸ் வந்து இன்ஸ்டலேஷன் பேசிக் இன்ஸ்டலேஷனாக முடிஞ்சுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் எண்ட் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த யூசர் இன்டர்ஃபேஸோடைய செட்டப் இது வந்து காட்டனோ கேட்குது. காட்டனோன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கூகுளில் பார்த்திங்கன்னா ஓகே கூகுள், ஆண்ட்ராய்டில் பார்த்திங்கன்னா ஹே சிரி, நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது விண்டோஸோட வாய்ஸ் அசிஸ்டண்ட். If you need an assistive screen reader, press the Windows, Control, and Enter keys at the same time to turn on narrator. Okay, enough intro. Let's dig in. Your region is set to the United States. Is that right? இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய லொக்கேஷன் என்னன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்தியா. ஸோ லொக்கேஷன் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீபோர்டு. ஸோ இது நீங்கள் வந்து இங்கிலீஷ் இந்தியான்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த கீபோர்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் செகண்ட் கீபோர்டு ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது நீங்கள் இதை செட்டப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். இப்போது இங்கே ஒரு வேளை உங்கள்கிட்ட நீங்கள் ஒய்ஃபை வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்மளுடைய யூசர் நேம் கேட்குது. ஸோ யூசர் நேம் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இன்டர்நெட்டில், அதாவது நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா என்ன பண்ணோன்னா உங்களுடைய மைக்ரோசாஃப்ட்டுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு கேட்கும். அதனால் நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டப் ரன் பண்ணிங்கன்னா உங்களுடைய லோக்கல் யூசர் ஐடி, அதாவது மைக்ரோசாஃப்ட் ஐடி நீங்கள் கொடுக்க தேவையில்லாத ஹாட்மெயில் ஐடி நீங்கள் கொடுக்காம நேரடியாக நீங்கள் லோக்கல் ஐடியும் லோக்கல் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து ஃபுல் செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பூட் பண்ணிவிட்டு உங்களுடைய லாகின் மோடுக்கு வந்துடுச்சு. லாகின் மோடுக்கு வரல, ஏன்னா நான் பாஸ்வேர்ட் கொடுக்கல. ஒருவேளை நான் பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு லாகின் மோடு இப்படி வரும், இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஏதாவது கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ வீவர்ஸ்,
இதுதான் வந்து செட்டப் விண்டோஸ் ஓஎஸ் பூட் பண்ணுற செட்டப்பு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா உங்களுடைய ஒய்ஃபையோ இல்லை லேண்ட் கேபிள் வச்சோ நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.